அஜித் சார் அது ஒரு வார்த்தை கிடையாது, அது ஒரு எமோஷன் அப்படின்னு தான் சொல்லுவேன். சின்ன வயசுலேருந்தே அஜித் சாரை ரொம்ப பிடிக்கும். தீனா படம், அப்புறம் அதுக்கு வந்த படங்கள். ஆனால் அந்த வரலாறுன்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா, அந்த படத்தில் இருந்தால் ஒரு தீவிரமான அஜித் சாரோட ஒரு வெறியனான அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அந்த வரலாறு அப்படிங்கிற படம். இப்போ கூட ரீரிலீஸ் பண்ண மாட்டாங்களா வரலாறு அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கேன். பில்லா, ஏகன் தேட்டரில் பார்த்துருக்கேன், பில்லா பார்த்துருக்கேன், மங்காத்தா பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்த வீரம், ஆரம்பம், என்ன இருந்தால், வேதாளம், விவேகம், விஸ்வாசம், நேர்கொண்ட பார்வை, அப்புறம் வந்த பல படங்கள். என்ன இருந்தாலாம் 4 வாட்டி பார்த்தேன் தேட்டரில். அவ்வளோ பிடிக்கும் அந்த மனுஷனை. அவரை வந்து ஒரு ஹீரோ அப்படிங்கிறத தாண்டி, ஆக்டர் அப்படிங்கிறத தாண்டி அந்த மனுஷனை ஒரு இன்ஸ்பிரேஷனாக, ஒரு ரோல் மாடலாக பார்த்தது ரொம்ப அதிகம். அவ்வளோ பிடிக்கும் அவரை. அவர் சாய்பாபாவை வந்து வணங்க ஆரம்பித்தார் 2013, 14 அந்த காலகட்டங்களில் தான் தெரியும். அதை பார்த்துட்டு நானும் சாய்பாபாவை வந்து இன்றைக்கி சாய்பாபாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு டிவோட்டிகளில் நானும் ஒருத்தன். வாரம் மறக்காமல் வியாழக்கிழமை கோவில் போயிடுவேன். எப்போயாவது மிஸ் ஆகும். அவ்வளோ பிடிக்கும் சாய்பாபா அவர்களை. அதுக்கு காரணம் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஏகே சார் அப்படின்னு சொல்லலாம். 25-30 வருஷத்துக்கு முன்னாடி அவரை எப்படி பார்த்தோமோ இன்றைக்கும் அப்படி தான் இருக்கார். இந்த செல்ஃப் எவால்வ்னு சொல்லுவாங்க ஒரு விஷயம். காசு வந்தால், கூட்டம் வந்தால் நிறைய விஷயங்கள் மாறும், காட்சிகள் மாறும், ஆட்சிகள் மாறும் என்ன சொல்லுவாங்க. அப்போ அந்த 30 வருஷம் முன்னாடி அவரை எப்படி ஒரு இன்டர்வியூவில் சொன்னாரோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிறாரு. அவர் எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் மாதிரி ஒருத்தருக்கு ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்குது. விஜய் சாருக்கு மாதிரி ஒரு கூட்டம் இருக்குது, அதுக்கு நிகரான ஒரு கூட்டம் வச்சுருக்கிறாரு. ஆனால் அந்த ஒரு கூட்டத்தை எந்த காரணத்துக்காண்டியும் விஜய் சாருக்கு அகெயின்ஸ்டாக இந்த எலெக்ஷன் டைம்லேயும் சரி, இதுக்கு முன்னாடியும் சரி, அகெயின்ஸ்டாக என்றைக்குமே வழி நடத்தி அவர் கொண்டு போகல. அது ஒரு ரசிகராக நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் அஜித் சாரை நினச்சி. நிறைய பேர் தன்னோட ஈகோவை தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய விஷயம் பண்ணுவாங்க. ஆனால் இவர் நினச்சிருந்தா அப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாம். ஆனால் விஜய் சாரோட ஃபேன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக எதுவுமே பண்ணலை. எல்லோரும் பேர் புகழ தேடி போவாங்க. ஆனால் இவர் அப்படியே ஆப்போசிட். வேண்டாம், நான் வேறு ஒரு விஷயத்தை தேடுறேன், ரேசிங்கை தேடி 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 போயிட்டுருக்கிறாரு. இன்னமும் இந்தியாவுக்கு பல பெருமைகளை சேர்த்துட்ருக்கிறாரு. என்ன இந்த ரேசிங் எதுனா பண்ணலாம், ஏதாவது ஒன்று கற்றுக்கலான்னாலும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு கீரை போட்டு அப்படி கிளச்சை விட்டாலே வந்து இதுவாகிடுது, கீர் பைக் ஓட்ட தெரியாது சரியா. ஆனால் அந்த மனுஷனுக்கு ஃபேனாக இருந்துட்டு என்னால் கீர் பைக் ஓட்ட தெரில பாருங்க. ரொம்ப எமோஷ்னலான ஒரு மனுஷன். அவரை நினைக்காத நாளே கிடையாது. ஒரு வருஷத்தில் 365 நாளும் அவரை வந்து ஒரு வாட்டி இல்லை பல வாட்டி நினச்சிருவேன். ஸோ அந்தளவுக்கு அவரை நினைக்காத நாளே கிடையாது. அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் நான் ஒரு ஆளாக பார்க்குறேன் அவரை. அதை தாண்டி ஷீரடியில் போயிட்டு இப்போது கடவுள் முன்னாடி இந்த பாதத்தை தொட்டு வணங்கி வந்தார். அவருடைய குலதெய்வமான அம்மன் ஒருத்தவங்களுடைய டேட்டூ போட்டார். தெய்வ சக்தி கூடவே கடவுளோட அருள். அதுதான் எத்தனை ஆப்ரேஷன் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், முதுகு தண்டே உடஞ்சாலும் எழுந்து நிற்கிறார் மனுஷன். அது அவர்கிட்ட அந்த டிசிப்ளின், ஃபேமிலியை ஒரு பக்கம் கரெக்டாக, இது ஒரு பக்கம் எல்லாத்தையும் கரெக்டாக ஆர்கனைஸ்டாக மெயின்டைன் பண்ணி தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல், தலையில் துளியும் தலைகணம் இல்லாத ஒரு தலை அப்படின்னே சொல்லலாம் அவரை. அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன். சமீப காலங்களில் என்ன ஆச்சு அப்படின்னா, 2025 ஜூன் 22 விஜய் சாருடைய பர்த்டே வந்தது. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் டிவிகேல போய் நான் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணதும் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் அஜித் சாரோட ஃபேனாக சினிமாவில், இன்னொரு பக்கம் ஒரு பொலிட்டிக்கல் லீடராக விஜய் சாருக்கும் சப்போர்ட் பண்ணுறேன். இது என்ன ஆச்சுன்னா, நிறைய பேருக்கு இவன் உண்மையான அஜித் ஃபேனே இல்லை, இவன் வந்து ஒரு போலியான அஜித் ஃபேன். இது சில பேர் இருப்பாங்க, உள்ளுக்குள்ளே ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு வெளியே ஒரு விஷயம் பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி சத்தியமாக இல்லை. நான் ஹானஸ்ட்டாக, நான் என்னோடய ஆடியன்ஸாக இருக்கட்டும், என் கூட பழகினவங்களாக இருக்கட்டும், சின்ன வயசுலேருந்து என்னை பார்க்குறவங்களாக இருக்கட்டும், என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஹானஸ்ட்டாக தான் சில விஷயங்கள் நான் பண்ணுவேன். அப்படி மறைச்சி வச்சு அப்படிலாம் வந்து இந்த போலித்தனமாக இவர் அஜித் சாருன்னு இப்படி சொல்லிக்கிட்டு, விஜய் சாருன்னு அப்படி சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி ஏமாத்துறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இப்போவும் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நிறைய பேர் அதை புரிஞ்சிக்காமல் காயப்படுத்துகிறாங்க. நீ வந்து ஒரு தற்குறி, நீ வந்து காசு வாங்கிட்ட, நீ வந்து ஒரு போலியான ஒரு ஆள், எப்படி நீ வந்து விஜய் சாருக்கு நீ சப்போர்ட் பண்ணலாம் ஒரு அஜித் ஃபேனாக இருந்துக்கிட்டு அப்படின்னு. நான் ஒன்று தான் சொல்லுவேன். என்னென்னா, ஒரு காலத்தில் சிவன் விஷ்ணுன்னு இருந்தோம். சிவன் பெரியதா, விஷ்ணு பெரியதா, பெருமாள் பெரியதான்னு அடித்து சண்டை போட்டு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு இருந்தோம். இந்த மன்னர் அவர் எது பண்ண, அந்த மன்னர் இவர் எது பண்ண. இன்றைக்கி ஒரே கோவிலில் சிவன் சன்னதியும்
ஒரே கோவிலில் பெருமாள் சன்னதியும் 2 இதுவும் நம்ம கும்பிட்றோம். பல மதங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு கூட பார்த்தோம்னா இஸ்லாமில் கூட சன்னி ஷியான்னு பயங்கரமான ஒரு சண்டை இருக்கும். ஆனால் அந்த எண்டு பார்த்தோம்னா எல்லாம் ஒன்று தான். ஒரு வழி அல்லாஹ் ஒருத்தர் காமன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதை தாண்டி பல விஷயங்களை நம்ம வந்து நிறைய பல சாதிகள் பல மதங்கள்னு பல இது வந்து நம்ம சண்டை போட்டு அடிச்சிட்ருக்கிறோம். அப்போது விஜய் சார் கூட போய் ஏன் நிற்கிறேன் அப்படின்னா ஒரு காரணம் தான். 30 வருடம் அஜித்குமார் என்ற ஒரு மனிதர் உழைச்சி நேர்மையாக சாப்பிட்டாரு. அவரை மாதிரியே ஒருத்தர் இன்னொரு பக்கம் உழைச்சி ஒரு நேர்மையான ஒரு பாதையில் அவரும் வாழ்ந்துட்டுருக்கிறாரு. அவர் பக்கம் ஏன் நிற்கக்கூடாது? அவ்வளோதான். இது வந்து டிஎம்கேக்கு அகெயின்ஸ்டாக கிடையாது. கண்டிப்பாக அது ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அஜித் சார் ஃபேன்ஸ் டிஎம்கேக்கு அகெயின்ஸ்டாக நெவர். ஏன்னா அப்படி பண்ணுறதா இருந்தால் நான் பிஜேபிக்கு போயிட்டுருப்பேன். டிஎம்கேக்கு அகெயின்ஸ்டாக கிடையாது. இது வேறு ஒரு விஷயம். நான் ஏதோ வந்து நான் சப்போஸ் டிஎம்கேலே இருந்திருந்தாலும் விஜய் சாரை இவ்வளோ கேவலப்படுத்திருக்க மாட்டேன். ஆனால் சில பேர் என்னென்னா அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீ எதுக்கு பேசுகிற, நீ ஏன் அஜித் ஃபேன் நீ சொல்லிக்கிற, என்ன பண்ணாங்க தெரியுமா, வரலாறு படம் வந்தப்போ என்ன பேசுனாங்க தெரியுமா? வரலாறு படம் வந்தப்போ விஜய் சார் ஃபேன்ஸு சில பேர் பேசுனாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. நிறைய பேர் ஜென்ரலாக காமனாக விஜய் சார் ஃபேன்ஸ் இல்லாதவங்க கூட சில பேர் சொன்னாங்க. ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணாங்க. ஃபேமிலியை நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்க. இது வந்து டாக்ஸிக்கான சில ஃபேன்ஸ் எல்லாருக்குமே உண்டு. அவங்களில் சில பேர் இந்த வேலையை பண்ணியிருக்கலாம். அவங்களில் சில பேர் தான் இந்த வேலையை பண்ணாங்க. எஸ்ஏசி அப்பாவும் விஜய் சாரும் நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி அஜித் சாரை வந்து பேசுங்க அப்படின்லாம் யாரும் சொல்லவும் மாட்டாங்க. அதை சொன்னாததுனால தான் இன்றைக்கி அவங்கெல்லாம் அந்த பொசிஷனில் இருக்காங்க. ஆனால் நம்ம ஃபேன்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு பாலிடிக்ஸ்ன்ற பேரில் நம்மளுக்குள்ளே வந்து நம்ம அடிச்சுக்கிறோம். இது ஏன் அப்படி சொல்லலை, ஏண்டா அப்படி சொன்னாங்கடா எனக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா எனக்கும் கஷ்டமாக இருந்தது. இது அஜித் சார் விஜய் சாருங்கிறது பிரச்சனை இல்லை. இந்த சொசைட்டிக்குள்ளே என்னென்னா நம்ம வந்து இன்னமும் நான் டபுள் டிகிரி முடிச்சிருக்கேன், இதை படிச்சிருக்கேன், அதை படிச்சிருக்கேன், கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை செய்கிறேன் எல்லாம் சொல்லுவாங்க சில பேர். நான் இன்றைக்கும் ஒரு 3ஆம் பாலினத்தவர்கள் அப்படி ரோட்டில் வராங்க அப்படின்னா அவங்கள வந்து ஒரு 9 உஸ்ஸு, இன்னும் தகாத அலி, இன்னும் ஒரு மோசமான என்னென்ன இது வந்து 2 கட்டம் அப்படின்னு ரொம்ப கேவலமான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த கேவலமான வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறது நம்மளுடைய தனி மனித கேரக்டரில் இருந்தோம், பிஹேவியரில் இருந்தோம், நம்ம பார்க்குற விஷயங்கள் வந்து தான் வந்தது. ஒரு 3ஆம் பாலினத்தவர்களை இவ்வளோ கேவலமாகப்படுத்துறது அப்படிங்கிறது. அவருக்கு சில பேர் இப்போ ஃபேமிலியிலே குழந்தை பிறக்க டிலே ஆகும், குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காதுன்னும் போது குத்தி 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 காட்டுவோம் அந்த மனுஷங்களை. இதெல்லாம் நமக்குள்ளே வந்த ஒரு பிஹேவியர், ஒரு கேரக்டர், நமக்குள்ளே வந்த ஒரு கெட்ட விஷயம். அது மாதிரி சில பேர் அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் அஜித் சாரை சில பேர் வந்து இது அட்டாக் பண்ணாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது நம்ம அதுக்கப்புறம் ஒரு 2 பேர் படத்தையும், நண்பனாக இருக்கட்டும், துப்பாக்கியாக இருக்கட்டும், இவரோட மங்காத்தாவாக இருக்கட்டும், பில்லாட்டுவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வீரம் ஜில்லா, அப்புறம் வேதாளம், மெர்சல், பிகில், எண்ணெய் எறிந்தாள், அப்புறம் இவர் படத்தை அவர் ஃபேன்ஸும், அவர் படத்தை இவர் ஃபேன்ஸும், அவருக்கு பிரியாணி செஞ்சு போடுறது, இவருக்கு வந்து பிரேஸ்லெட் கையில் மாட்டுறது, வாட்ச் கட்டுறது, இது மாதிரி நமக்குள்ளே ஒரு நல்லிணக்கம் வந்து உண்டாயிருக்கு. அன்றைக்கி அதை பண்ணாங்களே இன்றைக்கி நம்ம ஏன் வந்து கேவலப்படுத்துவோம்? ஃபஸ்ட்டு எனக்கு ஒருமையில் ஒரு மனிதனை பேசுகிறது எனக்கு பிடிக்காது. அதுவும் விஜய் சார் வந்து என்னதான் இருந்தாலும் நம்ம சின்ன வயசுலேருந்து ரசித்து பார்த்த மனுஷன் தானே. அவர் இவ்வளோ கேவலமாக, நான் ஒரு அஜித் ஃபேனுங்கிறதுனால நம்ம இவ்வளோ கேவலமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு விஜய் ஃபேன் அப்படிங்கிறதுனால இவ்வளோ மோசமாக அஜித் சார் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளோலாம் நம்ம பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. தப்பு கிடையாது. 2 பேரையும் வந்து பிடிக்கும். ஒருத்தரை வந்து ரொம்ப பிடிக்கும், அதுக்காக இவர் வந்து பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னா பிடிக்காத அளவுக்கு ஒரு மோசமான மனுஷன் கிடையாது. ஸோ அந்தளவுக்கு வந்து நம்மளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குது. இல்லை நான் பழசாக தான் கிளறுவேன் அப்படின்னா இஸ்லாமியர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த நாட்டில். அன்றைக்கி இஸ்லாமிய மன்னர்கள்லாம் சில பேர் மோசமாக பண்ணாங்களே, இன்றைக்கி இருக்கிற இஸ்லாமியர்களை போட்டு நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு ஒரு அரசியல் நடந்துகிட்ருக்கா இல்லையா? அது எவ்வளோ பெரிய தப்பு, அது தப்பு தானே அது. அப்போ இன்றைக்கி ஒரு இந்துவும் ஒரு முஸ்லீமும் நல்லா ஒற்றுமையாக வாழுறாங்களே இந்த நாட்டில். அப்போ அது போல் தான் ஒரு ஒற்றுமையை நம்மளுக்குள்ளே 1000 அரசியல் இருக்கலாம். நம்மளை வந்து பல அரசியல் கட்சிகள் ட்ரிகர் பண்ணலாம், விஜய் ஃபேன்ஸாக அஜித் ஃபேன்ஸாக அடிச்சிக்கணும் அந்த மாதிரி விஷயத்தெலாம் ட்ரிகர் பண்ணலாம். ஆனால் அந்த லாஸ்ட் டைம் நான் இப்போ சொல்கிறேன், அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. இல்லைடா நீ வந்து ஓட்டு பிச்சை எடுக்கிறதுக்காக நீ வந்து டிவிக்கில் காசு வாங்கிட்ட, நான் இப்போ சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், எழுதி தரேன். இன்றைக்கி 2026, 2029 எலெக்ஷனாக இருக்கட்டும், 2031 எலெக்ஷனாக இருக்கட்டும், எப்போவுமே எந்த காலத்துலையும் அஜித் சார் ஃபேன்ஸ் விஜய் சாருக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும்னு நான் ஒரு பிரச்சாரத்தை நான் வைக்க மாட்டேன். ஏன் தெரியுமா?
அஜித் அப்படிங்கிற ஒரு மனிதருக்கு வெறும் ஒரு டிஎம்கேவோ டிவிகேல மட்டும் கிடையாது கூட்டம். ஏடிஎம்கேல இருக்குது, விசிகாவில் இருக்குது, பாமகவில் இருக்குது, காங்கிரஸில் இருக்குது, நாம் தமிழில் இருக்குது, பல கட்சிகள் இருக்கிறாங்க. அதனால் அந்த ஒரு மனிதரை நம்ம அரசியல்படுத்த வேண்டாம். ஆனால் அவரோட ஃபேனும் அஜித் சார் ஃபேன்ஸும் விஜய் சாரோட தொண்டர்களும் அடிச்சுக்கணும்னு சில வேலை பின்னாடி நடக்குது. அந்த ஸ்பேஸுக்கு இடம் கொடுத்துட வேண்டாம். ஸோ சில அண்ணன்கள்லாம் சொன்னாங்க அஜித் சார் ஃபேன்ஸுக்குள்ளே நமக்கு தெரிஞ்ச அண்ணன் தான், ஆனால் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்றாங்க. அவங்களுக்குள்ளே இருந்தவங்களே போயிட்டு வந்து சின்ன வயசுலேருந்து அவன் அஜித் ஃபேன் தான்ப்பா நான் பார்த்துருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னால் கூட சில பேர் நம்ப மாட்றாங்க. நான் என்ன பண்ண முடியும்? நான் இப்போ கையில் பச்சை தான் குத்திருக்கணும் நான். அப்போ சில பேர் வந்து அப்படி நம்ப மாட்றாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு வெறுப்பை வந்து நம்ம தவிர்ப்போம். சார் சொன்ன மாதிரி, ஏகே சார் சொன்ன மாதிரி அவரால் பல இளைஞர்கள் வந்து மோட்டிவேட் ஆகிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை சாந்தப்படுத்தியிருக்கிறார். எப்படி வந்து தாத்தா முத்துராமலிங்க தேவர் ஐயா வந்து எப்படி ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை சாந்தப்படுத்தி ஒரு நல்வழியில் கொண்டு போனாரோ, எப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை, கல்வியறிவு கம்மியாக இருந்த ஒரு கூட்டத்தை நல்ல வழிப்படுத்தி அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் கொடுத்து நல்ல வழியில் கொண்டு போனாரோ, படிங்க நல்லா வாங்க அப்படின்னு. அந்த மாதிரி அஜித் சாரால் முடிஞ்ச சில விஷயங்களை ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கிறார். அவருடைய கூட்டத்தை சாந்தப்படுத்தி நல்ல வழியில் கொண்டு போயிட்டுருக்காரு. ஆனால் இன்றைக்கி 2026 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி நடந்தது நம்ம வந்து நம்மளுடைய ஈகோவையும் நம்மளுடைய வன்மத்தையும் நம்ம வந்து இது பண்ண வேணாம். சொல்லுங்கள், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வந்து ஒரு அஜித் ஃபேன் விஜய் ஃபேனாக இல்லையா? எவ்வளோ பேர் இருக்காங்க நம்ம ஃபேமிலியிலே. இப்போ என் அண்ணன் வந்து பார்த்தா அஜித் ஃபேன், என் அண்ணி பார்த்தோம்னா விஜய் ஃபேன், என் மாமா பார்த்தா அஜித் ஃபேன், எங்கள் அக்கா பார்த்தோம்னா விஜய் ஃபேன், என் அக்கா பசங்க 2 பேர் வந்து விஜய் ஃபேன், என் ஃப்ரெண்டு எவ்வளோ பேர் விஜய் ஃபேன். அப்போ அவங்கள நம்ம விஜய் சாரை கேவலப்படுத்துறது, அவங்கள நம்ம காயப்படுத்துறதா இருக்கும்ல. அதனால் அந்த உரிமையில் பேசுகிறது, இந்த மோசமான தாக்குதல்லாம் வச்சு அஜித் ஃபேன்ஸ்னால் இப்படி தான் போல் விஜயை வந்து ஹேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸை நம்ம கொடுக்க வேண்டாம். நமக்கு பிடிக்கலையா ஓட்டை நம்ம மாற்றி கூட போடலாம், விஜய் சாருக்கு கூட போட தேவை, மாற்றி போடலாம். ஆனால் அதுக்காக இவ்வளோ ஒரு வன்மத்தையும் வெறுப்பையும் கோபத்தையும் நம்ம கொடுக்க தேவையில்லை நண்பா. அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ எப்படி வந்து சில விஷயங்களை மாற்ற முடியாதோ இந்த ஜென்மத்தில் எனக்குன்னு இருக்கிற அடையாளங்களை, அது மாதிரி என் ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை நான் வாங்கின 10th 12th மார்க்காக இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி வந்து மாற்ற முடியாதோ அந்த மாதிரி ஒரு ட்ரூ அஜித் ஃபேன் அப்படிங்கிற ஒரு பேரை நீங்கள் என்ன தான் என்னை மோசமாக விமர்சனம் பண்ணாலும் அதை மாற்ற முடியாது. நான் ஒரு ட்ரூ அஜித் குமார் ஃபேனுங்கிறத விட ஒரு ஃபாலோவர். அவரை வந்து ஒரு மாதிரி லைஃப்பில் வந்து ஒரு முன்னேறணும், லட்சியங்களை நோக்கி முன்னேறுங்கள்னு சொல்கிறாரு சார். அந்த லட்சியங்களை நோக்கி முன்னேறுறேன். இதுக்கு இடையிலே இந்த பாதையில் சில பேர் என்னை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இவன் ஒரு கேவலமானவன் அப்படின்னு நீங்கள் ஒரு வெறுப்பையும் வன்மத்தையும் கொட்டுறீங்க. அது வேண்டாம். நான் வந்து உங்கள் அண்ணனாகவும் உங்கள் தம்பியாகவும் என்னை பாருங்கள். அதனால் வேண்டாம், அந்த ஒரு வெறுப்பு வேண்டாம். அது வெறுப்புன்றது ஒரு நெருப்பு மாதிரி தான். அது உங்களையும் எரிச்சிரும், என்னையும் எரிச்சிரும். நம்ம கடைசியில் நம்ம 2 பேருமே நாசமாக தான் போவோம். நம்ம எல்லாருமே முன்னேறணும் லைஃப்பில். இன்றைக்கி இருக்கக்கூடிய விலைவாசியாக இருக்கட்டும், இன்றைக்கி இருக்கக்கூடிய இதுவாக இருக்கட்டும், நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், நம்ம ஒரு மிகப்பெரிய அளவில் முன்னேறணும். ஸோ அதனால் இதுக்கு மேலே என்னால் சொல்லி புரிய வைக்க முடியாது. அஜித் சார் ஃபேன்ஸ் அதில் அந்த ஒரு படையில் நானும் ஒருத்தன். ஸோ அண்டு ஏகே சாரோட 55th பர்த்டே 2026 May 1. சார் வந்து 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும், நல்லவங்க நல்லா வாழணும். சார் வந்து இன்னும் மிகப்பெரிய ஒரு உயரத்தை அடையணும், ரேஸில் பெருசாக ஜெயிக்கணும். அண்டு படங்கள் அதுதான் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவரோட படம் வந்து வரணும். AK 64க்காக வெயிட்டிங். என்னால் ஒரே முடியும், ரோஸ்ட் பிரதர்ஸ் அவங்கள மாதிரி நானும் விஜய் சாரை அட்டாக் பண்ணி கேவலப்படுத்தி நான் வந்து உண்மையான ஃபேன் அப்படின்னு நான் காட்ட விரும்பல. என்னோடய பேச்சுகள், என்னோடய செயல், நான் பண்ணுற நல்ல விஷயங்கள் மூலமாக தான் நான் வந்து அப்படி ஒரு பெருமை சேர்க்க முடியும். அதுக்கான வேலைகள் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நான் இங்கே நிற்கிறேன்னா அங்கே நிற்கிறேன்னா எங்கே நின்னாலும் நான் நல்லது தான் பண்ணுவேன். அதனால் நான் இப்போவும் சொல்கிறேன், அரசியல் வேறு சினிமா வேறு. அதனால் என்னை வந்து ஒரு விரோதியாக நான் வந்து ஒரு நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியில் நீங்கள் வந்து நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிலையும் வந்து ஒரு ஆஃபீஸராக இல்லை, நானும் ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்லையும் இல்லை. அதனால் அவ்வளோ ஒரு விருப்பாக வந்து நான் பார்க்காதீங்க. உங்களில் ஒருத்தன் தான் நானும். ஸோ அண்டு ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே அஜித் சார். ஏகே சாரோட 55th பர்த்டே. சார் வந்து நல்லா இருக்கணும், அவர் ஒரு 100 வருஷம் வரைக்கும் வாழணும். அண்டு இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில்
வேற ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன்.